ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காக செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அருமையான உம்முடைய கிருபைகளை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அநாதி கிருபைகளை நம்பி உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, நீர் செய்து வருகிற எல்லா விதமான அதிசயங்களுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய அநாதி நோக்கத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் திட்டம் பண்ணினவைகளை ஒருவரும் மாற்ற முடியாது. அந்த அனுகூலமான உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவராகிய எங்கள் தேவனே, உமக்கு மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். கிருபாசனபதியாகிய என் ஆண்டவரே, உம்முடைய அனுகூலமான கிருபைகளை எண்ணி மனதார உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய அனுகூலமான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய அநாதி இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நீ செய்கிற எல்லா காரியங்களும் ஆராய்ந்து முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள். அப்படிப்பட்ட மகத்துவமான உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் விளங்க பண்ணுகிறதற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தயாபர பிதாவே, உம்முடைய அனுதின ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய உன்னதமான கிருபைகளை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் கையை பிடித்து நடத்துகிறது போல எங்களை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உங்களை மறைப்பதில்லை, என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று வாக்குதத்தம் செய்து எங்களை தைரியப்படுத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த
எத்தனையோ காரியங்கள், அவைகள் எண்ணி முடியாத காரியங்களை எங்களுக்கு நீ செய்திருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களை எவ்வளவாக நேசிக்கின்றீர். எங்களை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் மறைத்து, கூடார மறைவிலே எங்களை மறைத்து, தீங்கு எங்களை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி காக்கிற எங்கள் ஆண்டவராகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே ராஜாவே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து உம்முடைய கிருபாசன தண்டையிலே எங்களை நிறுத்தி இருக்கிற இரக்கங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகின்ற அடியேனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே அவர்களுக்கு பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பார்த்து வருகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தினுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆரம்பம் என்று இந்த வசனத்திலே பிரித்து நாம் பகுத்து ஆராய கிருபை தந்தார். நம்பிக்கை என்கிற தலைப்பிலே வசனங்களை நாம் பிரித்து பகுத்து தியானிக்க கிருபை தந்தார். முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனங்களை சிந்திக்க நமக்கு கிருபை தந்தார். உறுதி என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் இந்த எபிரேயர் நிருபத்திலேயே இருக்கிற காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். இங்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பிரதான ஆசாரியர். நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரத்திலே எடுத்து படிப்பீர்களானால்
11வது வசனத்திலே தேவ தூதர்கள் வானத்திலே தோன்றி அவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். 11ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். வானங்களின் வழியாய் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அந்த இயேசு திரும்ப சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகைக்கு அடையாளமாக தான் இங்கே யுத்தங்களும் சண்டைகளும், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, மதத்துக்கு விரோதமாய் மதம், இப்படி பல விதமான காரியங்கள் நாம் துயரப்படும்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு நாடுகளிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குகிற காட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அதிபராயிருந்த காமனி என்பவரை ஏவுகணை தாக்குதலை வைத்து அவரை வீட்டோடு அரண்மனையோடு முடித்து விட்டார். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? அது ஆகாது. இந்த யுத்தங்களின் நிமித்தமாக எல்லா தேசங்களிலேயும் பொருளாதார பாதிப்பு ஏற்படும். வரியை கூட்டுவார்கள். ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் வாழ்வது கடினமாக போகும். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், முடிவு வராது என்று வசனம் சொல்லுது. ஏன் முடிவு வராது? வேதத்திலே நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் இங்கதான் அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் என்றால் பூமியை போல எத்தனையோ உருளைகள் வானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் வெந்து உருகி போகும்,
பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்படிதான் நடக்கும். ஆகவே நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரி. சமாரியா ஸ்திரீக்கு சொன்னார் இல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியர் ஒருவரே கூடாரத்தின் திரைசீலையை இரண்டாக கிழித்தார். கத்தோலிக்க சபைகளிலே ஒவ்வொரு ஆராதனைகளிலும் விசுவாசிகள் போய் ஃபாதர் திரைக்கு அந்த பக்கம் இருப்பார், திரைக்கு இந்த பக்கத்துல மக்கள் இருப்பாங்க. இவங்க போய் இந்த வாரம் என்னென்ன தவறு செய்தேன், பிழை செய்தேன், குற்றம் செய்தேன்னு அறிக்கை பண்ணுவான். இந்த முறைமையை இயேசு கிறிஸ்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைசீலையை கிழித்தார். இப்ப நம்ம திரையின் வழியாக அல்ல, உன்னதமான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியர் மூலமாய் நாம் கூடாரத்திற்குள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஒரு விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ வைத்து பூஜிக்கிறவர்கள் அல்ல, ஆராதிக்கிறவர்கள் அல்ல என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் பண்ணின அறிக்கையிலே உறுதியாயிருக்க வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு என்றும், அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் நீர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று இந்த அதிகாரத்திலே முடிக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து
நமக்கு ஆத்தும நங்கூரமாயிருக்கிறார். நங்கூரம்னா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க பாத்தீங்கன்னா கடல் பக்கமா போனீங்கன்னா கடல்ல தண்ணீரில எல்லா போட்டுகளும் மிதந்தன் இருக்கும். அந்த போட்டுகள் சைட்ல ஒரு கயிறு தண்ணீருக்குள்ள இருக்கு. அந்த கயிறை எடுத்து பார்க்கும்போது 4 வளையங்கள் உள்ள அம்புக்குறி போன்ற ஒரு இரும்பு அதுல இருக்கும். அதுக்கு பேர் தான் நங்கூரம். அது என்ன செய்யும்? அந்த நங்கூரத்திற்கு ஒரு தனி பவர் உண்டு. யாரும் மணல்ல போய் அதை தோண்டி புதைக்க மாட்டாங்க. நங்கூரத்தை தூக்கி தண்ணியில போட்டாச்சுன்னா அந்த இரும்பு தண்ணீருக்குள்ள போய் மணல் பரப்பில அமரும் போது அந்த கடல் அலைகளின் வழியாக அந்த இரும்பானது அசைத்து 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 மண்ணுக்குள்ளே ஊன்றி போய்விடும். மண்ணுக்குள்ளே அது ஊன்றி போய்விடும். இப்ப அந்த படகு அலையில அடித்து கொண்டு உள்ளவும் போகாது, வெளியவும் வராது. வைக்கப்பட்ட இடத்துல அப்படி ஏற்ற தாழ்வா அது அலையில அடிபட்டு கொண்டே இருக்கும். அந்த படவை தாங்கி பிடிக்கிற நங்கூரம் எப்படி படவுக்கு பாதுகாப்பா இருக்கிறதோ அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்துமாவின் நங்கூரமாயிருக்கிறார். ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆத்துமா என்றால் உணர்வு, ஆத்துமா என்றால் விருப்பம், ஆத்துமா என்றால் மனசு. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் SOUL, soul. Soul is realize, soul is desire, soul is mind, soul is praise the Lord. ஆகவே இந்த உணர்வும் விருப்பமும் மனசும் இந்த ஆத்துமாவை பாதுகாக்கிற, உறுதிப்படுத்துகிற, தள்ளாட விடாம ரட்சிக்கிற நங்கூரமாக இயேசு இருக்கிறார். நமக்கு 2 விதமான உணர்வுகள் இருக்கிறது. சரீர பிரகாரமான உணர்வு வேற, சரீர பிரகாரமான விருப்பம் வேற. இந்த உணர்வும் விருப்பமும் ஒன்னு சேர்ந்தா ஆவியை ஜெயிச்சிடும். இப்ப ஆவியும் உணர்வும் சேர்ந்தா விருப்பத்தை ஜெயிச்சிடும். நம்ம நிறைய விரும்புறோம், நடக்குதா? நடக்கல. அப்போ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரியலைஸ், ஸ்பிரிச்சுவல் டிசையர், ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள், உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் அவருக்குள்ளே பலப்படுகிறதே, அதுதான் ஆத்தும நங்கூரம். சரீரம் பலப்படுவதற்கு, பலனா இருப்பதற்கு கண்டதை தின்றால் குண்டலாவா? புத்தி வருமா? அறிவு வருமா? வராது, குண்டலாவான். கண்டதை தின்ன. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு சமயம் வச்சிருக்கிறார். பசி எடுத்தா சாப்பிடணும்,
பசி எடுக்கலன்னா அமைதியா இருக்கு. சிலருக்கு பசி எடுத்துக்கினே இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, அதனாலதான் அல்சர் வருது. அந்த அல்சர் முத்தி தான் கேன்சரா மாறும். வேலைக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் எதையாகிலும் சாப்பிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்தும நங்கூரம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வைக்கிறது பரிசுத்த ஆவியின் பலன். அப்போ சரீரத்திற்கு என்ன பலன்? நம்ம உண்ணுகிற உணவு பலன். பூமியில என்னென்ன மண்ணு சத்து இருக்குதோ அத்தனையும் இந்த சரீரமாகிய உடல்ல இருக்கு. பூமியில சத்து குறைவு ஏற்படும் போதுதான் பயிருக்கு உரமிடுகிறார்கள். அதே போலவேதான் நம்முடைய சரீரம் பலனடைவதற்கு நாம் உரமிடுகிறோம். என்ன உரம்? நான்வெஜ் என்கிற உரம், வெஜ் என்கிற உரம். சில நேரம் லிக்விடா, அதாவது ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, இதெல்லாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்தும நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உறுதியாயிருக்கணும். அதுதான் இங்க சொல்றார், அழகா சொல்றார் எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையாயும் உறுதியாயும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கு. ஆகவே சிலர் ஆணையிடுவாங்க, என் பிள்ளை சத்தியமா, ஆணையிடக்கூடாது. உன் தலைமையில சத்தியமா. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் ஆணையிட. அவங்க நம்மளை நம்பட்டும், நம்பாம போட்டோம். நமக்கு ஆத்தும நங்கூரமாக இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் இருக்கிறது. இதை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயர் 9:17 வசனத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கு. எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்தில, மகா பரிசுத்த ஸ்தலத்தில, இந்த ஆசரிப்பு கூடாரம் இன்றைக்கு புறஜாதிகள் பயன்படுத்துகிற கோவில்களுக்கு ஒப்பனையாக இருக்கு. நிறைய கோயிலுங்களுக்கு, பெரிய பெரிய கோயிலுங்களுக்கு போனீங்கன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா வரண்டா, ஹாலு, மூலஸ்தான். இந்த வரண்டாவுக்குள்ள வரும்போது பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில நாம் கொண்டு போகிற ஆடு, மாடு, காளை இவைகளை பலியிடுவார். பறவைகளை பலியிட்டு அதன் இரத்தத்தை தண்ணீரிலே போட்டு பிரதான ஆசாரியன் கொண்டு போய்
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியின் மேல் தெளித்து பிறகு வந்து ஜனங்கள் மேலே தெளிப்பான். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சொம்புல, அதாவது வெண்கல பாத்திரத்துல தண்ணீர் இருக்கும், அதுக்குள்ள மஞ்சளை போட்டு கரைச்சிட்டு அதுல வேப்ப இலையோ மா இலையோ கொத்தா உள்ள விட்டு நம்ம ஐயரு பார்ப்பனர் தெளிப்பார். அஸ்மிஸ் மிசாய நமகா, உஸ்மிசாய நமகா, அஸ்மிஸ் மிசாய நமகான்னு வந்து தெளிப்பார். அவன் கோத்திரம் என்ன, அவன் கொலை என்னன்னு கேட்பார். அந்த கோத்திரத்தை சொன்ன உடனே அந்த கோத்திரத்துக்கு, அந்த ராசிக்கு ஒரு மந்திரம் சொல்லி தண்ணிய தெளிப்பார். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாருடைய வழிபாடு. ஏற்கனவே சொன்ன இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆத்தும நங்கூரமாய் இருந்து திரையின் வழியாய் பிரவேசித்து திரைசீலையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழித்து எல்லாருக்கும் ஒரே விதத்தில பரலோகத்தில போகும்படியான ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாய் நாம் பெற்றிருக்கிறோம். இப்ப நமக்கு மிஸ்மிசாய நமகெல்லாம் இல்லை. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசாரியன் இடுப்பில் ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறு ஒரு மணி இருக்கும், இந்த கயிறு நீளமா இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் மணியாட்டிக்கிட்டு அவர் நடமாடிக்கிட்டு இருப்பார். அந்த மணி சத்தம் இல்லைன்னா ஒண்ணு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இல்ல இறந்துட்டாரு, கர்த்தர் அடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சில மணித்துளிகள் பார்த்து இன்னொரு கயிறு இங்க இருக்கும் வெளியே. யார்கிட்ட இருக்கும்? கோவில் குட்டி, கோயில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது சிஎஸ்ஐ எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க கையில இருக்கும். அவங்க இழுப்பாங்க. ஒண்ணு மயங்க நிலைமையில வருவார், இல்ல டெட் பாடியா வருவார். அதுக்குதான் அந்த இடுப்புல கயிறு. நம்ம ஐயருங்கெல்லாம் பார்ப்பனர்கள் வந்து கழுத்துல ஒரு கயிறு போட்டாங்க. அது பூநூல் சொல்லுவாங்க. அதுல 9 நூல்கள் இருக்கு. அந்த 9 நூல்களை உடையவராய் அவர் இருக்கணும். என்ன அந்த 9 நூல்கள்? ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகளை உடையவராய் அவர் இருக்கணும். அவர் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அது அப்படி ஒரு காரியத்தை மாத்திட்டான். ஆனா சட்டப்படி என்ன இருக்கணும்? இன்னைக்கு நம்ம திருச்சபைகள்ல ஆயர்கள் இடுப்புல கருப்பு கயிறு கட்டி இருப்பான். அந்த கயிறு நுனியிலே ஒரு வெண்கலத்தால் செய்யப்பட்ட மணிகள் இருக்கு. ஒரு கயிறு நீளமாயிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ சகோதரிகளையும் காலத்துக்கு ஏற்றார் போல ஆயர்கள் ஆக்கி விட்டாங்க. அவங்களும் ஞானசானம் கொடுக்கிறாங்க, ராபோஜனம் கொடுக்கிறாங்க. இப்படி காலத்துக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்வது வேதம் அல்ல. வேதத்துக்கு ஏற்றார் போலதான் நம்ம மாறிக்கணும். சரி, இப்ப அப்படி போனா வேற நிலையில போயிடும். ஆனா ஒன்றை நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். ஒரே தரம் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க மாட்டார். மாறாக அவருடையவர்களாய் அவருக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைந்து
அவரை தரிசிக்கிறவர்களாக மாறும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. ஆகவே நாம் எப்படி இருக்கணும்? அப்பம்பிக்குதலிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யமாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, மரண உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். ஆனால் நம்முடைய மரண சாதனம் உறுதிப்படப்படவில்லை. காரணம், மரணத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? நம்முடைய மரணத்தை தம்முடைய சரீரத்திலே சுமந்தவர். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏனெனில் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவன் ஜனங்களை மரண பயத்தினாலும் வியாதி பயத்தினாலும் பயமுறுத்தி நாசமாக்கி கொண்டிருக்கிற நிலைமையை முறியடித்து தம்முடைய மரணத்தினாலே அவனையும் அவனுடைய கிரியைகளையும் அழித்து டிஸ்ட்ராய்டு, தரைமட்டமாக்கி எல்லாவற்றையும் நொறுக்கினார். கொலோசியர் 2:14-15-16 படி சிலுவையில ஆணி அடித்து மரணத்தின் மேலே வெற்றி சிறந்தார், சாபத்தின் மேலே வெற்றி சிறந்தார், எல்லா அக்கிரமத்தின் மேலும் வெற்றி சிறந்தார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், நமக்கு மரண சாதனம் உறுதிப்படுத்தப்படவில்லை, உறுதிப்படாது. காரணம், அதை எழுதிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்காகவே இருக்கிறார். ஹலோ, மரண சாசனம், நம்ம மரண சாசனம், மரண சாசனம் ஒண்ணுதான், சாதனம் ஒண்ணுதான். ஆமா, மரண சாதனம் அப்படின்னு சொல்லி என் பைபிள் இருக்குது, மரண சாசனமும் ஒண்ணுதான். சரியா? ரைட். அதாவது சாதனம் என்றால் ஒரு உருப்படி. வீட்டில நம்ம பால் காசறதுக்கு ஒரு சாதனம் பயன்படுத்துறோம். சாசனம் என்பது பேப்பர்ல எழுதப்பட்டது. ஆகவே இந்த மரண சாசனத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அழித்தபடியினால் அது நமக்கு உறுதிப்படவில்லை. அப்ப யாருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? அறியாதவர்களும் அஞ்ஞானிகளும் தேவனை அறியாதிருக்கிறவர்களும் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அந்த மரணம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் நமக்கு மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படலை. அதை இயேசு கிறிஸ்து கையெழுத்தை குலைத்து, இப்ப வேணா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கொலோசியர் 2:14-15-16 படிங்க. எடுத்தீங்களா எபி? கொலோசியர் 2:14-15-16 நமக்கு எதிரடையாகவும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, மரண சாசனத்தை குலைத்தன என்ன? டிஸ்ட்ராய்ட், முற்றிலும் அடித்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அதை நமக்கு நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, எதுல அடிச்சாரு? சிலுவையின் மேல ஆணி அடிச்சு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு, இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, துரைத்தனங்களை அதிகாரங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துரைதனங்களையும் காட்டுகிறது. பிசாசுடைய துரைதனங்களையும் அவன் ஆளுகைகளையும் அவனுடைய கிரியைகளையும் கர்த்தர் அடித்து சிலுவையில ஆணி அடித்து
வெளியரங்கமான கோலமாக்கி எப்படி ஆகிட்டாரு? நம்மள நிர்வாணமாக்கல பிசாச ஆண்டவர் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு நிர்மூலமாக்கி நிர்வாணமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி சிறந்த, சிலுவையில ஆணி அடித்த இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரு அவுன்ஸ் மதிப்புள்ள இருதயத்தில் இருக்கிறபடியினால் மரண சாசனம் ஒழிக்கப்பட்டது, அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மேன்மேலும் பலப்பட்டு உலகத்தை ஜெயிக்கவும், பாவத்தை ஜெயிக்கவும், சாபங்களை ஜெயிக்கவும் நமக்குள்ளே ஒரு பலம் கொடுத்திருக்கிறார். அந்த பலம்தான் பரிசுத்த ஆவியின் பலம். எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அப்புறம் என்ன சொல்றது பாரு வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும், பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும், ஓய்வு நாளையும் குறித்தாவது, ஓய்வு நாளையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படியே நிறுத்திக்காம அவ்வளவு அழகா சொல்றாரு. நம்மாலும் கூட சில மாதங்களை சில நாட்களை இதுக்கு அதுக்குன்னு வச்சிருக்கிறேன். 6வது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், 7வது நாள் தான் அது ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இதான் எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. அப்புறம் என்ன, அரபு நாடுகள்ல போனா வெள்ளிக்கிழமை தான் லீவ் விடுறான். வெள்ளிக்கிழமை அவங்க ஆராதிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட முடியாது. லீவ் போட்டா கம்பெனில இருந்து எடுத்துடுறான். நமக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடணும். நம்ம நாட்டுல சுதந்திரமா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதிக்கிறோம். வாரத்தின் 1வது நாள் நமக்கு ஆராதனையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆணி அடித்து சிலுவையில வெற்றி சிறந்தபடியினால் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்கு. ஆகவே இப்படி இருக்கிறபடியினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோட நான் நிறுத்திக் கொள்றேன். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் எபிரேயர் 10:23 நாளைக்கு நாம் சிந்திக்கலாம், நாம் செபிக்கலாம். இந்த வார்த்தைகளினாலே நாம் உறுதிப்பட்டவர்களாயிருக்க பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வந்து நம்ம செபிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். ஆமா, இதுல சந்தேகமே இல்லை. எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த இயேசு நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். என்னால நமக்கு ஜெயம் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. Victory in the blood of Jesus Christ. Victory in the name of Jesus Christ. Victory in the word of Jesus Christ. வார்த்தையினாலே ஜெயம், இயேசுவின் நாமத்திலே ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே ஜெயம். உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஜெயமான நாளாய் இருப்பதாக, வெற்றி நாளாய் இருப்பதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.